அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை திட்டுறவங்களையும் அவமானப்படுத்துகிறவங்களையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒருத்தவங்க பிஸ்கட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறீங்க. அப்போ அந்த பிஸ்கட் திரும்ப அவங்களுக்கே தானே போகும். அதை மாதிரி உங்களை ஒருத்தவங்க திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் நீங்கள் அதை மனசளவில் ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த திட்டும் அவமானமும் அவங்களுக்கே தான் போய் சேரும். அதாவது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காம உங்களை யாருமே திட்டவும் முடியாது, அவமானப்படுத்தவும் முடியாது. அதாவது நம்ம பெர்மிஷன் கொடுக்குறதுனா என்னென்னா, அவங்க திட்ட நம்ம மனசால் ஏற்றுக்கிட்டோம்னா அது பெர்மிஷன் கொடுக்குறதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தவங்க நம்மளை திட்டினாலும் அவமானப்படுத்தாலும் நம்ம மனசளவில் ஏற்றுக்கவே கூடாது. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த செயலை தான் செய்யணும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தாங்க. ஒரு கழுதை ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வந்து வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுதான். சரி, ஏன் கழுதையை வீட்டில் தனியாக விட்டுட்டு போவோமே, நம்மளே அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை ஓட்டிக்கிட்டு போனாங்க. போயிட்டே இருக்கும்போது எதுக்கு ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து இந்த இளைஞனை பார்த்து கேட்டாராம், ஏன்பா கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிற, கழுதை மேலே நீ ஏறி உட்காந்துக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டாராம். உடனே இவனுக்கும் அந்த சரின்னு பட்டுதான். உடனே கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இவன் போயிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொருத்தர் வந்தாராம். ஏன்பா வாயிலா ஜீவனை இப்படி கொடுமைப்படுத்துறியே, இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே இவனுக்கு ஐயோ சொல்லுன்னு விடா, நம்ம பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே இறங்கி இந்த கழுதையை தூக்கி தான் தோல் மேலே போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொருத்தர் வந்தாராம். ஏன்பா பொதி சுமக்கிற கழுதையை போய் நீ சுமந்துக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டான். இவனுக்கு ஒரே குழப்பமாக போயிட்டான். ஐயோ நம்ம செய்கிறது ரைட்டாக தப்பா, நியாயமாக அநியாயமாக ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்ததான். இந்த இளைஞனுக்கு ஏன் குழப்பம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடாது. மனசில் நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம செய்கிற செயல் வந்து மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கணும். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த இளைஞன் வந்து அப்படி பண்ணாமல் எல்லாரும் சொல்கிறதையும் மனசில் ஏற்றுக்கிட்டதுனால தான் இவனுக்கு வந்து இதுமாதிரி குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு குச்சை வச்சு ஆமையை அடிக்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த ஆமை வந்து தலையை உடனே அந்த ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கும். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் ஆனாலும் அது வெளியிலே வராது. அதுக்கு எப்போ சாதகமான சூழ்நிலை வருதோ அப்போ தான் அது வந்து தலையை நீட்டி பார்த்துக்கிட்டு வெளில வரும். அதை மாதிரி நம்மளை ஒருத்தவங்க திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா கம்முன்னு பொறுமையாக இருக்கணும். நமக்கான சாதகமான சூழ்நிலை வரும்போது தான் ஏறி அடிக்கணும். உள்ள உயிரினங்கள்லேயே ஆமை தான் நிறைய வருஷம் வாழும். ஏன்னா ஆமை தான் பொறுமையாக இருக்குது. அதுக்கான சூழ்நிலை இப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. சாதகமான சூழ்நிலை வரும்போது தான் அது வந்து ஏறி அடிக்குது. அது மாதிரி நம்மளும் வந்து ஆமை மாதிரி பொறுமையாக இருந்து நமக்கான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிக்கணும். இல்லாட்டி சாதகமான சூழ்நிலை எப்போ வருதோ அப்போ தான் நம்ம செயல்படணும். அப்படி இருந்தோம்னா நம்மளும் ஆமை மாதிரி நிறைய வருஷம் நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள்